வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடலனா சாப்பிட்டு நம்ம வீடியோ பாருங்க ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா குஷ்பு இட்லி எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம் நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா குஷ்பு இட்லி எப்படி செய்கிறதுன்னு கீழே கமெண்டில் கேட்டுட்டு இருந்தாங்க நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நல்ல சாஃப்டான ப்ளஃபியான இட்லி தான் வந்து குஷ்பு இட்லி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ரொம்ப தெளிவாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சேலம் ஈரோடு சைடு வந்து ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கே வந்து தெரிஞ்சிச்சு ஈரோட்டில் வந்து ஃபேமஸானது வந்து குஷ்பு இட்லி அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா என் வீட்டுக்கார் வந்து ஈரோட்டுக்கார் தான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளே வந்து இந்த இட்லியை பற்றி இன்ன வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்காமல் இருந்திருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஈரோட்டில் ஒரு சில பேர்த்திட்ட கேட்டேன் குஷ்பு இட்லினா என்ன எப்படி வந்து அது வந்து தனியாக அதுக்குன்னு ஸ்பெஷலாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஏன்னா ஈரோட்டில் வந்து இதுக்குன்னு ஒரு பெரிய வந்து ஒரு ஏரியாவே இருக்குது குஷ்பு இட்லிக்காக சரிங்களா அதனால் நான் கேட்டிருந்தேன் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா உளுந்து வந்து ரொம்ப கம்மியாக போட்டுட்டு நம்ம சோடா உப்பு இருக்கு இல்லையா சோடா மாவுன்னு சொல்லுவோம்ல நம்ம மாவுக்கு கலக்கிறது அதை வந்து நிறையா பயன்படுத்தி அவங்க வந்து செய்வாங்களாம் அப்போ வந்து இட்லி நல்ல பஞ்சு மாதிரி நல்லா புசு புசுன்னு மேலே எம்பி வரும் அதுதான் வந்து குஷ்பு இட்லி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய உடம்புக்கு வந்து நிறைய வந்து அது வந்து சேர்க்கக்கூடாது சரிங்களா சோடா உப்பு சேர்க்கறனால நம்ம உடம்புக்கு வந்து நிறைய வந்து விளைவுகளாக வந்து விளைவிக்கும் அதனால் வந்து அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா அது ஜவ்வரிசி அப்புறமே வந்து கொட்டமுத்து இது மாதிரிலாம் சேர்த்து செய்யுங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு குஷ்பு இட்லி கிடைக்கும்னு சொன்னாங்க சரி ஓகே நம்மளும் ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்துச்சுங்க சரி அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அளக்கு பயன்படுத்தி நான் வந்து அளந்துக்க போகிறேன் நீங்கள் வந்து ஒரு டம்ளரில் கூட அளந்துக்கலாம் சரிங்களா மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் உங்களுடைய டம்ளர் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டம்ளரில் நீங்கள் யூஸ் பண்ணி அளந்துக்கலாம் ஓகேவா நான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 5 அளக்கு வரைக்கும் நான் வந்து அரிசி சேர்த்துக்க போகிறேன் சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 அளக்கு வரைக்கும் உளுந்து சேர்த்துக்கணும் நாங்கள் வந்து அளக்குன்னெலாம் சொல்ல மாட்டோம் உலக்குன்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி சொல்ல எனக்கு வாயில் வரல ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்தாச்சு கூட வந்து ஜவ்வரிசி வந்து ஒரு 1/4 கப் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த அதே உலக்கில் வந்துட்டு 1/4 உலக்களவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே நேரத்தில் ஊற வச்சுக்க போகிறோம் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அரிசியெலாம் நம்ம ஊற வச்சு அரைக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊறப்போம் இல்லையா இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரே டைமிங்கில் ஊற வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து அரிசி வந்து ஒரு 5லேருந்து 6 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா அது டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் கழுவிட்டு நான் தண்ணி இப்போ ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா லைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக தெரியணும் ஓகேவா இவ்வளோ தான் இப்போ வந்து அரிசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி இருக்குல்ல அதையும் வந்து கழுவிட்டு ஊற வச்சுட்டாலும் சரி இல்லை ஊற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறப்ப கழுவிட்டு கல்லில் போட்டு அரைச்சிக்கிட்டாலும் ஓகே நான் இப்போ ஊற வச்சுக்கிறேன் அரைக்க போகிறப்ப நான் கழுவிக்க போகிறேன் இப்போ வந்து உளுந்தையும் நம்ம ஊற வச்சிட போகிறோம் உளுந்தை வந்து ஒரு தடவை தண்ணியில் கழுவி ஊற்றிட்டு 2வது தடவை தண்ணி இருக்குல்ல அதில் அப்படியே ஊற வச்சுருங்க நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா ரொம்ப நேரம் உளுந்து ஊற வைக்க போகிறோம் இல்லையா அதனால் வந்து நம்ம அந்த தண்ணியை பயன்படுத்த வேண்டாம் இப்போ நம்ம உளுந்து ஊற வச்சிடலாம் அரிசி உளுந்து அப்புறம் ஜவ்வரிசி வெந்தயம் இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறி இருக்கணும் இப்போ ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட வேண்டியதான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவும் போல் உளுந்து அரைச்சிடலாம் இந்த நம்ம கழுவி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல இந்த தண்ணி வந்து நம்ம பயன்படுத்த வேணாம் இந்த தண்ணியை வந்து வெளியேற்றிடுங்க மாட்டுக்கோ இல்லை பிளான்ஸ்க்கோ ஊற்றிடுங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு நம்ம கிரைண்டர் போட்டு அரைச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து மட்டும் அரைச்சி எடுத்துருக்கேன் உளுந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக வந்திருக்குன்னு இது மாதிரி உளுந்து வரணும் நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த உளுந்த பருப்பு வந்து ஒட்டவே கூடாது சரிங்களா அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி போட்டு அரிசி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரவையோட சின்ன பதமாக இருக்கணும் இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி ஸோ இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம அரிசியும் வந்து எடுத்துடலாம் ஓகேவா அரிசியும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் இப்போ பார்க்கலாம் அரிசி அரைக்கும் போதே நம்ம ஊற வச்சிருந்தாலும் ஜவ்வரிசி அதையும் கலந்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கணும் சரியா அரிசி நம்ம போட்டு உடனே வந்து ஜவ்வரிசியும் கூட சேர்த்துருங்க போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்திங்க அப்படின்னா அரிசி உளுந்து ரெண்டையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் நம்ம வந்து கடரிசி அதாவது நல்ல அரிசி இருக்கலாம் அது ஊற வச்சு அரைச்சோம்ல பாருங்கள் அரிசி மாவும் உளுந்து மாவும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கா இப்போ வந்து நம்ம மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கல் உப்பு சேர்த்துட்டு நான்
கரைச்சிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போது உளுந்து மாவையும் அரிசி மாவையும் ஒன்றா போட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சிக்கலாம். என்னுடைய போனி வந்து ரெண்டும் ஒரே போனி தான். மாவு இப்படி விழுகும்போது பாருங்கள், அப்படியே ரிப்பன் மாதிரி அழகாக விழுகுது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் இட்லி நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து அரிசியும் உளுந்து மாவையும் ஒன்று சேர்த்தாச்சு. அரிசி மாவையும் உளுந்து மாவையும் உப்பு போட்டு நல்லா வந்து கை வச்சு கரைச்சிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து கை வச்சு நம்ம கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து கொட்டமுத்து வந்து கிடையாது. ஸோ இங்கே வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா விளக்கெண்ணெய் இருக்குல்ல, அதுதான் பயன்படுத்த போகிறேன். நீங்கள் கை வச்சு நீங்கள் நல்லா கரைப்பீங்கல்ல, இந்த ஸ்டேஜ்லையுமே நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து கரைச்சிட்டிங்கன்னா அப்படின்னாலும் ரொம்ப நல்லா வரும். நான் அப்படி கரைச்சிருக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். பார்த்திங்க அப்படின்னா கரைச்சிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் கரைச்சி வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்ற போவோம்ல, அந்த டைமில் வந்துட்டு விளக்கெண்ணெய் கலந்துட்டு ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். பட் இட்லி நாள் நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம மாவு கரைச்சி வைக்கும்போதே விளக்கெண்ணெய் கலந்துட்டோம் அப்படின்னா இன்னுமே இட்லி வந்து நல்லா புஷ்டியாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நாள் ஊற்றின இட்லியை விட அடுத்த நாள் ஊற்றின இட்லி தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வேற ஒரு பாத்திரத்தில் பாதி மாவை எடுத்து வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு புளிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 நாளைக்கு நமக்கு சேர்த்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக இப்போ இந்த மாவை வந்துட்டு நல்லா வலிச்சு விட்டுட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு நாள் நைட் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் மூடி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு மார்னிங் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா மாவு நல்லா வந்து சூப்பராக மேலே எழும்பி வந்திருக்கு, நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமும் ரொம்ப அடிச்சுலாம் நீங்கள் கலக்க வேண்டாம். சும்மா சேர்த்துட்டு லைட்டாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நல்லாவே எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிக்கும். ஏன்னா அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா இட்லி நல்லா இருக்காது. அதுக்காக தான். இப்போ ஓரளவு கலந்தாச்சு. லைட்டாக அந்த கரண்டியை தட்டி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் அதில் ஒட்டி இருந்துச்சுனாலும் அதில் விழுந்துடும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி தட்டி விட்டேன். ஸோ இது மாதிரி சுற்றிட்டு லைட்டாக விட்டு இப்படி கலந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் வந்து ஒரு பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம தட்டில் வந்து துணி போட்டு தண்ணியில் நினச்சிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ எல்லா இட்லியும் ஊற்றி முடிச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் கொண்டு போய் வைக்கிறது தான் பேலன்ஸ். எல்லா இட்லியும் ஊற்றிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்காதீங்க. ஏன்னா இது நல்ல புது மாவு, ஃப்ரெஷ்ஷான மாவு இல்லையா? ஸோ ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா இட்லி வந்து நடுவில் மட்டும் ஹார்டாக இருக்கும், சுற்றிலும் வந்து சாஃப்டாக இருக்கும். அப்போ வந்து இட்லி வந்து ஏன் நடுவில் ஹார்டாக இருக்குது அப்படின்ட்டு டவுட் உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது 2 தட்டில் உள்ள இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ உள்ளே வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வைங்க. 2 இட்லிக்கு நடுவில் ஒரு இட்லி வர மாதிரி வைங்க. ஓகேவா? அந்த 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். வாவ், இட்லி சூப்பராக வெந்தாச்சு. நான் வந்து ஒரு நைஃப் விட்டு வெந்துருச்சான்னு பார்த்துட்டேன். இப்போ இட்லியை வந்துட்டு வேறு இதில் மாற்றி பார்க்கலாம். பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இட்லி வந்து நார்மலாக நம்ம ஊற்றுற இட்லி விட கொஞ்சம் லைட்டாக மேடு தட்டி வந்திருக்கும்ல, அதுதான் வந்து குஷ்பு இட்லி. ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதே இட்லி வந்து இதே மாவை நம்ம விளக்கெண்ணெய் கலந்து வச்சோம்ல, இதே மாவை அடுத்த நாள் ஊற்றும்போது இன்னுமே நல்ல சாஃப்டாக இன்னுமே நல்லா மேலே எழும்பி வந்துச்சு. அதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். கண்டிப்பாக இன்னொரு டைம் நான் ஷூட் பண்ணும்போது அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி வந்து நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். நார்மலாக இருக்க இட்லி சைஸை விட இது லைட்டாக வந்து கொஞ்சம் அமுங்கினமாக இருக்கும்ல நம்ம இட்லிலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா புஃப்னு இருக்குது. இதில் வந்து நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம், விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா புஷ்டியாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது இட்லி. கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டோடு ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் எடுத்து நம்ம பார்த்தோன்னா கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் வந்து குஷ்பு இட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.